கால்நடைகள் எங்க இருந்தது? காடும் காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான் அது. அதை பிற்காலத்தில் அப்படியே நாங்கள் மருத நிலத்துக்கு கூட்டி வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்ப அந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க. இந்த மாடு போய் என்ன செஞ்சிடும்? நீ பல ஆயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பாக இருக்கு. குண்டு வச்சு டம்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்படியா? இதில் ஏற்புடையதாக இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் இப்போ இந்த போராட்டங்களை செய்யறத விட்டுறோம். என்னது கொடுமையா இருக்கு? 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடா குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடா கறிக்கு ஓடிட்டு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு, அது இதை பத்தி கவலைப்பட்டிருக்கா? பால் வளத்துறைன்னு இருக்குது. பால் எங்க இருந்து வரும்? குழாயில திருநா வருமா? மாடு இல்லாம எங்க பால் வரும்? அது பத்தி அந்த 2 துறைகள் எதுக்கு வச்சிருக்கு? அரசு வச்சிருக்குல்ல. அரசு பால் விற்குது, மாடு மேய்க்காது. மாடு மேய்க்காது எப்படி இருக்கு? கால்நடை துறை வச்சிருக்கு, அந்த கால்நடை பற்றி கவலையே படாது. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தண்டை சம்பளம் கர்மாந்திரம். வேற ஏதாவது சொல்லு, கேளுங்க. மேய்க்கவில்லைன்னா நான் மறுபடியும் வந்து மேய்ப்பான். அவங்க ஆல்ரெடி மேய்க்க விடாம தான் வச்சிருக்காங்க. புதுசா ஒன்றும் தடை இல்லை. ஒரு கென்னடி இங்க சண்டை போட்டு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காப்புல ஒரு அமைப்பை வச்சு. இது ஒரு கோரிக்கை தான். ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான். எங்களையும் பாரு, எங்க கோரிக்கையை கவனத்தில் எடு. திடீர்னு நீ பாட்டு ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுங்க மாதிரி மேய்க்காத அப்படின்னா நான் இங்கே போறதுன்னு ஒரு மாற்று இருக்கணும். நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும்? பணம் செல்லாதுன்னு சொல்ல போகுது. 1000 ரூபாய் செல்லாது, சரி இப்ப 2000 ரூபாய் தான் செல்லும் அப்படின்னா 2000 ரூபாயை அச்சிட்டு போதிய அளவிற்கு புழக்கத்துக்கு வங்கியில் கொண்டாந்து சேமிச்சிட்டுல செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படிதானே சொல்லியிருக்கணும். டப்புன்னு நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க. நாளையில இருந்து யாரும் சோறு திங்காதுன்னா மாற்ற எது திங்கிறது? அப்புறம் சோறு திங்காமன்னு கேட்பான்ல. அப்ப இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதுன்னு சொன்னா சரி. மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல. முதல்ல நீ என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய். அப்ப எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அதை உறுதி செய். அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டு நீ மாட்டு மேய்க்காத அப்படின்னா எங்க போய் மேய்க்கிறது? எங்க போய் மேய்க்கிறது? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்ற இந்த பீஃப் இவன் தானே. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதிலே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு டைரி டேல பால் நாளில் பிரதமர் ஐயா பேசுறாங்க. அப்புறம் அது எங்க இருந்து வரும்? இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் பேசிறியே. ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கலாம் சொல்றியே. ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் ஏது? இந்த மூளை சிந்திக்காத அதையெல்லாம்.